இன்றைய தேவார்த்தை ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமேன். கடவுள் மரணத்தை முற்றிலுமாக அழித்து தமது மக்களின் துயரத்தையும் அவமானத்தையும் நீக்குவார் என்ற நம்பிக்கையை இது வெளிப்படுத்துகிறது. கடவுள் மரணத்தை என்னைக்கும் இல்லாதபடிக்கு முழுமையாக விடுமையாக்கி விடுவார். தம் நித்திய காலமாக இல்லாதபடிக்கு செய்வார். அவர் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார். பூமியில் உள்ள தமது மக்களின் நிந்தையை அல்லது அவமானத்தை முற்றிலுமாக நீக்கிவிடுவார். மரணத்தை முற்றிலுமாக ஜெயமாக விழுங்குவார் என்பது மரணம் இனி இல்லை என்பதை உணர்த்துகிறது. இது தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, அதாவது கண்ணீரை வேதனைகளை துடைத்து அவற்றுக்கு முடிவு வைப்பார். தேவனுடைய பிள்ளைகள் படும் அவமானங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் அவைகளை உணர்ந்து அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். இந்த வாக்கு மாறாதது. இது நிச்சயம் நிறைவேறும். தேவன் மரணத்தை ஜெயித்தது போல நம்முடைய கண்ணீரை அவர் துடைத்து நம்முடைய பாதைகளை, துன்பங்களை நீக்குவார். இன்று நமக்கு கஷ்டங்கள் போல் இருந்தாலும் அது நிலையானது அல்ல. தேவன் நம்மோடு இருக்கும்போது அதுவைகளை முற்றிலுமாக நீக்கி விடுவார். நாம் தேவன் மேல் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்தியை நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்த முடியாது ஜெபிக்கிறோம். தேவனே, ஊழியக்கால சுகத்தின் கத்திற்கு மேம்படுவதாக ஆசீர்வதிங்க. அவருடைய எல்லையை பெறதாக்கப்பா. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வந்து உயிர்த்தெழுந்து நம்முடைய பிள்ளைகளுடைய துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் வெற்றிலை செய்து சிறக்க பண்ணது போல நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் காணப்படுற துன்பங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். தேவனே, உலகம் போட்ட முடிவு கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஏதனே யார் யாருக்கு வேலை வேணுமோ நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரிக்கு வியாபாரம் நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, எக்ஸ்ட்ரா எழுத பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, படிக்க பிள்ளைக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதனால் முருதியுள்ள ஆசிரியங்கப்பா. வெயில் காலத்தில் யாருக்கு எந்த பலவீனம் வராபடிக்கிறத பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாளையும் ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து எல்லையை பெரிதாக்க முடியாது ஜெபிக்கிறேன். இரத்த கோடைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.